வணக்கம். இன்னைக்கு பேண்டமிக் டிசீஸ் அவுட் பிரேக்னால நம்மளால நேராக ஷாப்பிங் பண்ண முடியாத சூழ்நிலையில் இருக்கிறோம். அப்படி இருக்கும்போது ஆன்லைன் பர்ச்சேஸ் போக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறதுனால இந்த ஆன்லைன் பர்ச்சேஸை சிறப்பாக எக்ஸாக்டாக எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். தொடர்ந்து பாருங்கள். ஆன்லைன் சேல்ஸில் இருக்கிறவங்கள 3 டைப்பாக நம்ம பிரிக்கலாம். ஒன்று உற்பத்தியாளருங்கிற மேனுஃபேக்சரர், இன்னொருத்தவங்க அந்த உற்பத்தியாளர்கிட்டேருந்து பொருளை வாங்கி விற்கிற செல்லர்ஸு, அதுக்கப்புறம் இந்த 2 பேரையும் லிங்கில் வச்சுக்கிட்டு இடையில் இருக்கிற இன்டர்மீடியட் பீப்புள். இந்த 3 டைப் ஆஃப் வெப்சைட் இன்றைக்கி ஆன்லைனில் இருக்கிறாங்க. நம்ம பொதுவாக ஒரு பிராண்டட் ஐட்டத்தை வாங்குறதுக்கு நம்ம அந்த பிராண்டு வெப்சைட்டு சேல்ஸ் வெப்சைட் இருந்தால் அந்த வெப்சைட்டுக்குள்ளே போயிட்டு நம்ம நேரடியாக பர்ச்சேஸ் பண்ணலாம். ஆனால் நமக்கு அந்த மாதிரி இருக்கா அப்படின்னு தேடிக்கிட்டு இருக்கிறதுக்கான நேரம் இருக்கிறது இல்லை. அதனால் நம்ம என்ன பண்ணுறோம்னா பொதுவாக இந்த இன்டர்மீடியட் பீப்புள்கிட்ட தான் நம்ம ஆன்லைன் பர்ச்சேஸுக்கு போகிறோம். அப்படி போகும்போது நம்ம கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள், ஒரு ப்ராடக்டை செலக்ட் பண்ணுறோம். ஷர்ட்டுன்னு உதாரணத்துக்கு வச்சுக்குவோம். ஷர்ட்டில் மீடியம் சைஸு அப்படின்னு நம்ம சர்ச் பண்ணும்போது ஏதோ சம்வாட் பிராண்டு சம் செல்லர்ஸோட சைட்ஸ் எல்லாம் ஓப்பன் ஆகி அந்த பிராண்டோட டிஸ்கிரிப்ஷன்லாம் கொடுக்குறாங்க. அப்படி டிஸ்கிரிப்ஷன்லாம் கொடுக்கும்போது அவங்க இந்த ரிட்டர்ன் வாரண்டி அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்களா, ரீப்ளேஸ்மெண்ட் பாலிசி இருக்குதா அப்படிங்கிறத நம்ம கவனிக்கணும். இந்த ரிட்டர்ன் வாரண்டிங்கிறது இந்த பொருள் ஏதோ ஒரு காரணத்தினால நமக்கு பிடிக்காமல் போகும்போது ரிட்டர்ன் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அந்த ரிட்டர்ன் பாலிசி இல்லாத ஒரு இந்த டிஸ்கிரிப்ஷனில் நம்ம எடுக்கும்போது என்ன ஆகும்னா ஒரு பொருள் நமக்கு செட் ஆகாமே இருக்கும். அதை ரிட்டர்ன் பண்ண முடியாத சூழ்நிலைக்கு நம்ம ஆளாயிடுவோம். அது மட்டும் இல்லாமல் சரியாக இல்லைங்கும்போது ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுவாங்களா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் இந்த ப்ராடக்ட் ரிவ்யூஸை நம்ம பார்க்கணும். ப்ராடக்ட் ரிவ்யூங்கும்போது ஒரு ஷர்ட்டுக்கு ஒரு சைட்டில் 1000-2000 பேர் சொல்லியிருப்பாங்க. 70% ஆஃப் த பீப்புள் பாசிட்டிவ் ரிவ்யூ கொடுத்துருந்தாங்கன்னா அந்த பொருளை நம்ம நம்பி வாங்கலாம். அதே 70-80% ஆஃப் த பீப்புள் உங்களுக்கு நெகட்டிவ் ரிமார்க்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா அந்த பொருளை நம்ம வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. வேறு ஒரு சைட்டில் போய் அதே மாதிரி பொருளை தேடி எடுத்து நம்ம வாங்கிக்கலாம். அப்படி ரிவ்யூஸை கவனிக்கணும். அது மட்டும் இல்லாமல் ஸ்டார் வேல்யூன்னு சொல்லுவாங்க. பொதுவாக ஸ்டாரில் 5 ஸ்டார் 4 ஸ்டார் இருந்தாலும் வாங்கலாம் அப்படிம்பாங்க. ஆனால் ஸ்டார் வேல்யூ எத்தனை பேர் கொடுத்துருக்காங்கிறத கவனிக்கணும். அப்படி கவனிக்கும் போது 4 பேர் 2 பேர் கொடுத்துருந்தாங்கன்னா அந்த செல்லரோட ஃபேமிலி மெம்பர்ஸே கூட கொடுத்துருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. அதுக்கப்புறம் இந்த ப்ராடக்ட்டுக்கு பார்த்த பிறகு நம்ம செல்லர் ரிவ்யூங்கிறத பார்க்கணும். செல்லர் யாருங்கிறத தெரிஞ்சுக்கணும். அந்த செல்லர் ஜென்யூன் செல்லரா இல்லை ஃபேக் செல்லரா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அப்படி தெரிஞ்சுக்கிறதுக்கு ஸ்டார் வேல்யூவை பார்க்கலாம். ஸ்டார் வேல்யூ அகெயின் 4 ஸ்டாரும் 5 ஸ்டாரும் இருந்ததுன்னா கடைசியில் ஒருத்தர் 2 பேர் கொடுத்துருந்தாங்கன்னா அது ஜென்யூன் செல்லராக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. அது மட்டும் இல்லாமல் இந்த செல்லர் ரிவ்யூ பார்க்கும்போது நமக்கு அந்த செல்லர் பேக்கேஜு மெட்டீரியல்லாம் கரெக்டாக கொடுக்குறாரா செய்கிறாரா அப்படிங்கிற டீட்டெயிலாம் அதில் இருக்கும். இப்படியெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு நம்ம இந்த ஆன்லைன் பர்ச்சேஸை பண்ணோம்னா நமக்கு சிறப்பான நமக்கு தேவையான எக்ஸாக்ட் மெட்டீரியலை நம்ம ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ண முடியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் கொடுங்க. மேலும் இந்த மாதிரி வீடியோக்களை நீங்கள் விரும்புனீங்கன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.